सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशायस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। स एव विश्वं सृजति स एव अवति हन्ति च अथापि हि अनहङ्कारात् न अज्यते गुणकर्मभिः। एष भूतानि भूतात्मा भूतेशो भूतभावनः स्वशक्त्या मायया युक्तः सृजति अत्ति च पाति च। तमेव मृत्युम् अमृतं तात दैवं सर्वात्मना उपेहि जगत्परायणं यस्मै बलिं विश्वसृजो हरन्ति गावो यथा वै नसि दामयन्त्रिताः। यः पञ्चवर्षो जननीं त्वं विहाय मातुः सपत्न्या वचसा भिन्नमर्मा वनङ्गतस्तपसा प्रत्यगाक्षम् आराध्य लेभे मूर्ध्नि पदं त्रिलोक्याः। स्वयंभुव मनु ध्रुवन्ट வந்து நினைவுபடுத்துறார். பகவான் யாரு, நீ எப்படி பகவானை வந்து 5 வயசுல புரிஞ்சுண்ட, அதை நீ திருப்பியும் மனசுல வாங்கிண்டன்னா இந்த ஒரு விவகாரம் ஒரு வியர்த்தம்ங்கிறது உனக்கு புரியும். அதாவது அண்ணனை கொன்னுட்டாங்கிறதுக்காக போய் யக்ஷன் இத்தனை பேரை நீ வந்து கொன்னங்கிறது வந்து எவ்வளவு ஒரு யூஸ்லெஸ், அதாவது வியர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உனக்கு புரியும். ஏன்னா பகவான் தான் பூதங்களாகவும் இருக்கார். ஏஷா பூதானி இல்லைன்னா பூதானி சிருஜதி அத்தி பாத்திச்ச. இவர் தான் பூதாத்மா, எல்லாருக்கும் அந்தர்யாமியாகவும் இருந்துட்டுருக்கார். அதை ஆட்டி வைக்கக்கூடிய பகவானாகவும் இருந்துண்டு இது சிருஷ்டி பண்ணக்கூடியவராகவும் அவர் தான் இருந்துண்டு அப்படி தன்னுடைய மாயாசக்தியினால இந்த உலக மயமாகவும் இருந்துட்டு அந்த உலகத்தில் அவரே ரட்சணம் பண்ணவும் பண்ணுறார். சிருஜதி அத்தி பாத்திச்ச. இதை தனக்குள்ள ஒடுக்கவும் ஒடுக்கிக்கிறார் பகவான். அந்த பகவானுக்கு தான் விஸ்வசிருஜகா, இந்த பிரஜாபதிகள் எல்லாருமே அவருக்கு போய் பலி கொடுக்குறா. அவருடைய ஒரு கயத்தினால இழுக்கப்பட்டு அதிலேயே உழண்டுருக்காய பகவான் வந்து இதில் சுந்தரகாண்டத்தில் சொல்கிற மாதிரி ரஜ்வா இவ புருஷம் ஆக்ருஷ்யங்கிற. ஆனால் அந்த ரஜ்வா இவ ஒரு கயத்தை பிடிச்சி எப்படி நம்ம வந்து இழுக்கப்படுவோமோ அந்த மாதிரி இந்த காலத்தினால நம்ம வந்து இழுக்கப்படுறோன்னுட்டு சீதை சொல்கிறான்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நேத்திக்கு தான் அந்த விஷ்ணு புராணத்தில் பார்க்கும்பொழுது அந்த இந்த ஸ்லோகத்தை பார்த்துன்றதோ ஒரே ஒரு நிமிஷம் அதை மாத்திரம் எடுத்துடுறேன். ஐஸ்வர்யேவா சுவிஸ்தீர்ணே வியசனேவா சுதாருணே ரஜ்வா இவ புருஷம் பத்வா கிருதாந்தகா பரிகர்ஷத்தின்னு இருக்கு. யமன் வந்து பிடிச்சி இழுக்கிறாங்கிறார். அந்த இடத்துல யமனே இங்கே வந்து பகவானால தான் வந்து செயல்படுறான்னு இருக்கு. இல்லை எத்தனை எந்த கஷ்டமோ எதுவாக இருந்தாலுமே அந்த இடத்துல காலம்தான் கால கிரீடத்தி அப்படிங்கிறோம் இல்லையா. அதுபோல் நீ இப்போ ஹி ரிமைண்ட்ஸ் த்ருவன் 5 வருஷா 5 வயசுல இருக்கிறச்சே அம்மாவை விட்டுட்டு நீ போய் காட்டுக்கு போய் வனங்கதா தபசா பிரத்யக்ஷம் ஆராத்திய தபஸ் செஞ்சு அவரை மனசுல வாங்கிண்டு எப்படி தபஸ் செஞ்ச இல்லையா. அந்த 6 மாதம் ஒவ்வொன்றும் நம்ம வந்து பார்த்தோம் வரிசையா எப்படின்னுட்டும். உலகத்துக்கும் தலை சிறந்த ஒரு பதவியை நீ வந்து அடைஞ்சிருக்கியே பகவானை வந்து ஸ்தோத்திரம் பண்ணதுனால அதை நினைவு வச்சுக்கோங்கிற. அப்படிப்பட்டவரை இப்போ நீ தியானம் பண்ணு. தம் ஏனம் அங்க ஆத்மனி முக்த விக்கிரகே வியபாஸ்ரிதம் நிர்குணம் ஏகாட்சரம் நிர்குணம் ஏகம் அக்ஷரம் ஆத்மானம் அன்விச்ச விமுக்தம் ஆத்மதிருக்கு யஸ்மின் இதம் பேதம் அசத் பிரதீயதே. இந்த இதம் பேதம்ங்கிறது ஒரு பதம் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி எந்த இடத்துல யஸ்மின் எந்த ஒரு பகவானிடத்தில் இதம் பேதம்ங்கிறது இங்கே கீழே ஸ்ரீதர சுவாமி அதுக்கு வியாக்கியானம் போட்டிருக்கார். அயம் பேதா யஸ்மின் தத்து இதம் பேதம் அப்படின்னு பதம். இதம் பேதம்ங்கிறதே ஒரு சமஸ்த பதம். அதனுடைய விக்கிரக வாக்கியம் எடுக்கும் பொழுது அயம் பேதா, இந்த பலவிதமான பேதங்கள் எந்த ஒரு அதிஷ்டானத்தில் இருக்கோ அந்த அதிஷ்டானம் அசத்து அப்படின்னு. அதாவது இந்த பேதத்தை கொண்டதாக இருக்குங்கிற விஷயமே அசத்தா இருக்கு. அதிஷ்டானம் அசத்து இல்லை. அதாவது
அதுல இந்த மாதிரி பேதத்துடன் தோன்றுகிற ஒரு பொருளாக இருக்கிற விஷயம் அசத்துன்னு தோன்றுறது. விச் மீன்ஸ் விஸ்வமாக தோன்றுகிறதே, விஸ்வம் எதில் தோன்றுகிறதோ அந்த விஸ்வம் இவ்வாறு பலவிதமான பேதங்களை கொண்டது இந்த விஸ்வம். அந்த விஸ்வம் ஏதோ ஒண்ணுத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆனா இந்த விஸ்வம் தோற்றமாக அளிக்கிறது. ஆகையினால இதம் பேதம் யஸ்மின்னு எந்த அதிஷ்டானத்தில் அசத்து பிரதீயத்தை, அசத்தி இல்லாததாக தோன்றுகிறது, அது பிரமையாக தோன்றுகிறது. இதம் பேதகாங்கிறச்சு என்ன? ரஜதம், வெள்ளி, பாம்பு, இல்லைன்னா இப்போ ஏதோ ஒரு மாலை அப்படின்னெல்லாம் நம்ம வந்து ஒரு கயரை பார்க்குறோம். ஏதோ ஒரு கயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கயிறு வந்து கயறில் என்னென்ன பேதங்கள் தோன்றது? எனக்கு என்னோட ஆங்கிள்லேருந்து அது இப்படி தோன்றதுங்கிறோம். இன்னொருத்தர் இன்னொரு ஆங்கிள்லேருந்து பார்க்குறச்சே எனக்கு இப்படி தோன்றதுங்கிறா. ஆனால் எல்லாமே ஒரே அதிஷ்டானத்தில் தானே இருக்குது. அயம் பேதா, இந்த பேதத்தை கொண்டது எது? ஏதோ ஒரு ரூபம். அது எங்கே உட்காந்துருக்கு? யஸ்மின், எந்த ஒரு அதிஷ்டானத்தில் இருக்கோ. ஆனால் இந்த பேதங்கள்லாம் எதுவாக தோன்றுகிறது? அசத்து. அந்த தோற்றங்கள் பூரா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அதிஷ்டானத்தில் தோன்றதே, அந்த அதிஷ்டானத்தை நீ மனசில் வச்சுக்கோங்கிறார். அதனால் யஸ்மின், எந்த ஒரு அதிஷ்டானத்தில் இதம் பேதம், இதம் பேதம், இந்த பலவிதமான விஸ்வம் உலகம் எனும் ரூபமாக பலவிதமான பேதங்களை கொண்டதான இந்த விஸ்வமானது அசத்து பிரதீயதே, இல்லாததாக தோன்றுகிறதோ அந்த அந்த விமுக்த ஆத்மதிருக்கு, விமுக்தம் ஆத்மதிருக்கு ஆத்மானம் அன்விச்ச. ஸோ தம் ஏனம் ஹே அங்க ஆத்மனி முக்த விக்கிரகே ஆத்மனி, உன்னுடைய மனசுல வந்து எந்த ஒரு விக்கிரகம் சண்டையும் இல்லாமல் இருக்கக்கூடிய உன்னுடைய மனதில் இப்பொழுது நீ வந்து இந்த பகவானை நினைச்சுக்கணும். அதுக்கு இங்க ஆரம்பிக்கிறார். ஸோ முதல்ல வந்து முக்த விக்கிரகே, ஒரு ஒரு எனிமிட்டி, விரோத பாவமே இல்லாமல், விக்கிரகான யுத்தம். ஸோ அந்த ஒரு சண்டையே இல்லாமல் இருக்கக்கூடிய உன்னுடைய ஆத்மனி மனதில், முக்த விரோதே ஆத்மனி மனசிங்கிற அந்த மனதில், இதயத்தில் வியபாஸ்ருதம் யார் இருக்கா? பகவான் ஏற்கனவே இருக்கார். அதுதான் பூதாத்மான்னு முன்னாடி சொன்னார். ஏஷா பூதானி பூதாத்மா பூதேஷா பூத பாவனா. பூதங்களை வெறும் சிருஷ்டி பண்ணிட்டோம், அவர் போய் எங்கேயோ உட்காரல, உள்ளுக்குள்ள பூதங்களினுடைய அந்தராத்மாவாக இருந்துன்னு இருக்கார் உள்ளுக்குள்ள. ஆகையினால உன்னுடைய மனசுலையும் வந்து உட்காருவார். எப்போ வருவார்னா, இதில் பக்தன் அபக்தன் லக்ஷணம் சொல்கிறார் யமகீதையில், விஷ்ணு புராணத்தில். அதாவது எந்த ஒரு மனசில் பொய் புனை சுருட்டு இதெல்லாம் இருக்கோ, இல்லைன்னா அப்பா அம்மா இவாளை குறித்து நமக்கு வந்து ஒரு அர்த்த ஏஷனா, அதாவது வித்தைஷனா இருக்கோ, நமக்கு ஒரு கிரீட் இருக்கோ, அந்த இடத்துல ந வசதி ஜனார்தனஹா தஸ்மின் ஹிருதயேங்கிற அந்த இடத்துல ஜனார்தனன் இருக்க முடியாது. உன்னுடைய மனசுல நீ முதல்ல விக்கிரகம்ங்கிற விரோத பாவத்தை எடுத்தேன்னா தான் அங்கே உள்ள இருக்கிற பகவான் தென்படுவான். இல்லைன்னு இல்லை, எப்பவுமே இருக்கான் தான். ஆனால் தென்படணுமோ இல்லையோ, மேனிஃபெஸ்ட் ஆகணுமோ இல்லையோ. மேனிஃபெஸ்ட் ஆகிறச்சே தான் அதனுடைய பலன் நமக்கு வெளியில் தெரிய போகிறது. உள்ளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இப்போ எல்லா கல்லுமே ஒரு ஸ்கல்ப்சர் தான். அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்கல்ப்சர் உள்ளே உட்காந்துன்னு இருக்கு. அதை ஒரு ஸ்தபதி தான் அந்த இதை விலக்கி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தை அவனால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அது மாதிரி இங்கே பகவான் எல்லாருள்ளேயும் இருக்கான். அது முக்த விக்கிரகே வெளியில் இருக்கக்கூடிய அந்த விரோத பாவம் போச்சுன்னா அந்த ஆத்மனே மனசில் வியாபாஸ்ருதம் ஆசிரியத்து இருக்கக்கூடிய ஆத்மதிருக்கு, ஆத்மதிருக்குங்கிறச்சே பிரத்யக் திருஷ்டி, உள்நோக்கு பார்வையுடன் பார்க்கப்படுகிறவரான நிர்குணம், குண சம்பந்தமே இல்லாமல் இருக்கக்கூடியவர், ஏகம் ஒரே வஸ்து. ஏன் குணம் இல்லை? ஏன்னா மாயா சம்பந்தம் இல்லாததுனால. இப்போ ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம, அவரை போல இன்னொருத்தர் கிடையாதுங்கிறதுனால ஒரே பர்சன். அழிஞ்சு போயிட்டாருன்னா என்ன பண்ணுவேன்னா இல்லையா, இந்த ஒரே பர்சன் தான் இருக்காருன்னுட்டு நம்பிக்கையோட பிடிச்சின்னு உட்காந்துட்டு இருக்கோம் பிரம்மத்தை. அந்த பிரம்மம் வந்து அழிஞ்சுடுத்துன்னா என்ன ஆகுது? அக்ஷரம்பா, கவலைப்படாது. அதனால அக்ஷரம் ஏகம் நிர்குணம் ஆத்மானம் ஒன்னுள்ளே இருக்கார். எங்கேயோ போய் தனியாக தேடணுங்கிற அவசியம் இல்லை. அப்பேற்பட்ட சுத்தாத்மா விமுக்தம், விமுக்தம் எவர் நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவா. அவர் எப்பொழுதுமே ஒரு, அதாவது கண்ணாடி எப்போ பார்த்தாலும் தலையில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, நமக்கு என்னவோ வந்து தொலைஞ்சு போயிடுத்து திருப்பி கிடச்ச மாதிரி இல்லை, கழுத்துலேயே மாலையை போட்டுருக்கோம். அதுதான் கண்டாச்சு ஆமீகரன் நியாயம்னு பேர். இந்த விமுக்தங்கிற பதத்துக்கு கழுத்துலேயே நம்ம வந்து மாலையை போட்டுருக்கோம், தேடுறோம்.
ஒருத்தர் வந்து சொல்கிறா, கழுத்துலேயே இருக்கே, நீ எங்கே போய் தேடுறேங்கிறோம். உடனே கிடச்சுடுத்தேங்கிறோம். எங்கே போச்சு, எங்கே கிடச்சிது? போகவே இல்லையே. போனாதானே கிடைக்கிறதுக்கு அது அந்த மாலை. அதே போல் பகவான் அவர் வந்து எப்பவும் எங்கேயாவது பந்தப்பட்டாதானே நமக்கு முக்திங்கிறது உண்டு. இந்த ஆத்மஸ்வரூபம்ங்கிறது எப்பொழுதுமே ஒரு முக்தி நிலையில தான் இருந்துருக்கு. நம்ம புரிஞ்சுக்கல, நம்ம தேவையில்லாத பந்தத்தை மேலே ஆரோப்பம் பண்ணி அப்படியே அழுக்கு போட்டு உட்காந்து வச்சுருக்கோம். அந்த ஆத்மஸ்வரூபத்தை எவர் ரிலீஸ்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது விமுக்தம். அதுக்கு என்னன்னா, நம்ம ஆத்மஸ்வரூபத்தில் நமக்கு அந்த ஒரு புத்தி வரணும்னா, பகவான் எந்த ஒரு பாண்டேஜ்லையும் இல்லைங்கிற அந்த பகவானை நம்ம வந்து மனசில் வந்து தியானம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வி வில் ரியலைஸ். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸால்ட்டடாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியை நம்ம மைண்டில் நம்ம தியானம் பண்ணணுங்கிறது. இப்போ இல்லையா, எதை தியானம் பண்ணுறோமோ அதுதானே நமக்கு கிடைக்க போகிறது. அதுக்கு ஆசை தான் படுறோம், பெரிய லெவலில் ஆசைப்பட்டு போவோமே. பகவானை மனசில் வச்சுட்டோம்னா இன்னும் சுலபமாக இல்லையா? அதனால சொல்கிறாரு இங்கே, விமுக்தா நிர்குணா ஏகா அக்ஷரா, அழிவே இல்லாதவர், எப்பொழுதுமே அவருக்கு வந்து முக்தனாக இருக்கக்கூடியவர், சுத்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கார். ஒரே வஸ்து தான், குணசம்பந்தங்கள் கிடையாது, அதனால மாறுதல்கள் கிடையாது. அக்ஷரா மனசுக்குள்ளேயே உட்காந்துட்டுருக்கார். வேற ஆத்ம திருக்கு சன்னு. இங்கே வந்து இது எல்லாமே உங்களுக்கு வந்து த்விதியா விபக்தியில் எடுத்துட்டு இந்த ஆத்ம திருக்குங்கிற பதத்தை வந்து இவனுக்கு துருவனுக்கு சொல்கிறது. ஆத்ம திருக்கு சன்னு பிரத்யக் திருஷ்டிகி சன்னு, உள்நோக்கு பார்வையாக அதாவது பார்வைகளை இந்திரியங்களை உட்புறமாக செலுத்தி இப்போ என்ன பண்ணணும்? ஆத்மானம் அன்விச்ச, உனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பகவானை தம் ஏனம், அப்பேற்பட்ட இப்போ டிஸ்கிரைப் பண்ணேன்னு அவர் தான் பிடிச்சிட்டு எல்லாரையும் ஆட்டுறார், ஆட்டுவிக்கும் பொருளும் அவரே, உள்ள இருந்துண்டு அவர் அனுபவிக்கும் பொருளும் அவரே. அந்த மாதிரி எல்லாமாக இருக்கக்கூடிய எங்கும் நிறைந்த பரம்பொருள் தானே. அப்படி இருக்கக்கூடியவரை உனக்குள்ள இந்திரியங்களை வெளிப்புறமாக இல்லாத உட்புறமாக செலுத்தி அன்விச்ச தேடு. ஏன்னா அந்த இடத்துல தான் இதெல்லாம் பேதங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அசத்து இதம் பேதம் பிரதீயதே. இதெல்லாமே இந்த பேதங்களாக இருக்கக்கூடிய இந்த விஸ்வம் அசத்து பிரதீயத்தேன்னு தனியாகவும் எடுத்துக்கலாம். எந்த இடத்துல இந்த ஆத்மாவனிடத்துல இது எல்லாமே ஒரு பிரமைன்னு உனக்கு புரியுமோ? புரியலன்னு முன்னாடி அந்த குழந்தைக்கு தெரிஞ்சது தான், ஆத்மபாவத்தோடு தான் தபஸ் பண்ணித்து. அதனால ஒரு க்ஷணத்தில் திருப்பியும் அந்த ஒரு நிலைக்கு போயிட முடியும் துருவனால். நமக்குன்னா நம்ம இன்னும் ப்ராக்டிஸே பண்ணி உட்காரலையே அந்த இடத்துல. ஏற்கனவே அது வந்து சித்திச்சவர்களுக்கு யுத்தான அவஸ்தையில் வரும் பொழுது பல காரியங்களை பண்ணுறா. திருப்பியும் என்னைக்கு வேணுமோ அந்த அவஸ்தையை எடுத்துட்டு உக்காத்திக்க முடியும். அதுதான் தமேனம் அங்கங்கிறது துருவனை அட்ரஸ் பண்ணுறதுங்க. தமேனம் அங்க ஆத்மனி முக்த விக்கிரகே வியபாசிரிதம் நிர்குணமேகம் அக்ஷரம் ஆத்மானம் அன்விச்ச விமுக்தம் ஆத்மதிருக்கு யஸ்மின் இதம் பேதம் அசத் பிரதீயதே. त्वं प्रत्यगात्मनि तदा भगवति अनन्ते आनन्दमात्रे उपपन्न समस्तशक्तौ भक्तिं विधाय परमां शनकैरविद्याग्रन्थिं बिभेत्स्यसि मम अहम् इति प्ररूढम्. त्वं प्रत्यगात्मनि तदा भगवत्यनन्ते ஒரு பாதம் ஆனந்தமாத்திர உபபன்ன சமஸ்த சக்தௌ. பகவான் எப்படி இருக்காருங்க? அனந்தன், அந்தமில்லாத அந்த பகவான். பிரத்யகாத்மனி, அதனால் துவம் இப்போ நீ என்ன பண்ணணும்? அனந்தே, முடிவே நான் மாட்டுக்கு நினச்சிட்டே இருக்கேன், எங்கேயாவது ஒரு இடத்துல எண்டு வந்துருத்துனா என்ன பண்ணுறது? அப்படி இல்லை, அது அனந்தன். நீ யோசிக்க அது என்னமோ நீண்டு போகும். அந்த மாதிரி அனந்தே ஆனந்த மாத்திரே, நடுவில் எனக்கு துக்கம் வந்துருத்துனா ஆனந்த மாத்திரம், வெறும் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது, அப்படியே திகட்டாத ஆனந்தம், தெவிட்டா ஆனந்தம் வர் இல்லை. அந்த மாதிரி அது திகட்டாமல் இருக்கக்கூடிய, நமக்கு ஸ்வீட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து எதையாவது பார்க்கணும்னு தோணும், ஒரு புளிப்பாக எதையாவது சாப்பிடணும்னு தோணும், காரமாக சத்தை சாப்பிட்டுக்கலாமான்னு தோணும். அதெல்லாம் இல்லை. இந்த ஆனந்தம் எப்படின்னா தெவிட்டா இன்பம். அது நமக்கு வந்து இதுவே ஆகாது, சலிக்காது. ஆனந்த மாத்திரே உபபன்ன சமஸ்த சக்தோ,
எல்லா சக்தியும் அவரிடத்திலேயே இருக்கு. அப்படிப்பட்ட பகவான் உபபன்ன சமஸ்த எல்லா ஜீவராசிகளினுடைய ஒரு வலிமை பொருந்தினவராகவும் இருக்காரு. அத்தனை தேவதைகளை எடுத்துட்டோம்னா அந்த தேவதைகளினுடைய சக்தி எல்லாம் பகவான்கிட்ட இருந்தா வந்திருக்கு. அப்படி சமஸ்த சக்தியை கொண்டவராக இருப்பவரும் மேலும் பிரத்யேகாத்மனி, இது முக்கியம், உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக இருப்பவரையும் பகவதி அந்த பகவானிடத்தில் இப்போ என்ன பண்ணணும், பரமாம் பக்திம் விதாய, பெரிய ஒரு பக்தியை செலுத்தி, பரமாம் பக்திங்கிறச்சு சிறந்த பக்தி, அல்டிமேட் பக்தி. இது வந்து தாரணாத்தியான சமாதி ரூபமாக இருக்கக்கூடிய பக்தி, அனன்ய சரணகான்னு சொல்கிறோமே அப்படி வேறு ஒன்றுமே எனக்கு கிடையாது, இவன் தான் எனக்குன்னு சொல்லி அப்படி சரணாகதி அடைஞ்சு அந்த பகவானிடத்தில் ஒரு பக்தியை செய்து முழுமையாக பக்தி விதாய. அதுக்கப்புறம் தத் அகம் மம அகம் இதி பிரரூடம் அவித்யா கிரந்திம் ஷனகைஹி விபேத்ஸ்யசின்னு உடைப்பாய். எதை உடைப்பாய்? அவித்யா கிரந்திம், இந்த அவித்தையினால் செய்யக்கூடிய ஒரு முடிச்சு இருக்கு பாருங்க, அதுதான் அந்த பந்தம். அவித்யாங்கிறது மாயா கிரந்தி வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த ஹிருதய கிரந்திங்கிறது இதுதான். அது கோஷங்கள் இருக்கோ இல்லையோ நமக்கு, ஸ்தூல ரூபம், அதுக்கப்புறம் சூக்ஷ்ம கோஷம், அதுக்கு ஒரு காரண சரீரம், இப்படி ஒரு ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம்ங்கிறோம். அந்த இடத்துல வந்து அவித்யா மாத்திரம் இருந்துட்டுருக்கு. அந்த அவித்யாங்கிற ஒரு முடிச்சோட தான் இந்த ஆத்மா வந்துட்டுருக்கு. அந்த அவித்யா தொடர்ந்து தான் நமக்கு துக்கம், சம்சாரம், ஜன்மா, எல்லாம் வருது. அதனால இது வந்து ஒரு பந்தம். அந்த அவித்யா கிரந்தின முடிச்சு, மாயையினால் செய்யப்பட்ட இந்த முடிச்சு எதனால் இன்னும் திருடமாக்கி இருக்குன்னா, இப்போ சாதாரணமான கயரை வச்சுட்டு நம்ம வந்து முடிச்சு போட்டு விட்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதை ஈஸியாக அவுத்து விடலாம். இப்போ ஒரு நிமிஷம் அதை தண்ணியில் நினச்சிவிட்டு ஒரு தடவை டைட்டன் பண்ணிவிடுங்களேன், ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஏன்னா அந்த தண்ணி என்ன பண்ணணும்னா அந்த நூல் எல்லாத்தையும் கொஞ்சம் இழகி அதை பிடிச்சி நம்ம அந்த ஈரத்தோடு இழுக்கும் பொழுது அது இன்னும் நல்லா பிடிச்சுன்றோம். அது காஞ்சதுக்கப்புறம் அதை நம்மளால் வந்து பண்ணவே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னும் அதை ஈரம் போட்டு அதை திருப்பி விளக்கணும். ஒரு சாதாரண கயிறை வச்சு ஒரு முடிச்சு போட்டு பாருங்க, அந்த மாதிரி அவித்யா கிரந்திம் அது இப்போ எப்படி இன்னும் ஏறி இருக்குன்னா, மம அகம் இது பிரரூடம். உலகத்தில் பிறந்துட்டு இதில் நமக்கு வந்து அப்பா அம்மாலாம் எப்படி நமக்கு வந்து ஏத்துறா, இது உன்னோடது, இது என்னோடது, இது நான், இது நீ ஏன் பண்ணுற, நான், இந்த அகம் மமங்கிறத போட்டுறா இல்லையா சாதத்தோட நமக்கு வந்து அகம் மமங்கிற புத்தியும் சேர்த்து தானே போட்டுறா இவ்வுலகத்தில். அதனால் அது வந்து இன்னும் போய் அந்த அவித்யா கிரந்திங்கிறது பிடிச்சுட்டு உட்காந்துருக்கு. அதை மெதுவாக உடைக்கணும். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண ட்ரை பண்ணால் போயிடும், ஒன்று நம்மளால் முடியவே முடியாது, கை தான் வலிக்கும். அதனால இந்த ஒரு ப்ராசஸில் பக்தி பண்ணி ஊறி மெதுவாக தான் நம்ம அந்த அவித்யா மாயாங்கிற முடிச்ச விளக்க முடியும். அது சுலபமாக பண்ணிடுறேன் பாருன்னுட்டு ஆக்ரகப்பட்டு நம்ம வந்து விஸ்வாமித்திரர் மாதிரி உட்காந்தோம் வச்சுக்கோங்களேன், அது சாத்தியப்படாது. அதனால அது வந்து அவித்யா கிரந்திம் ஷனகைஹி விபேத்ஸ்யசி, நீ பண்ணுவ. இது வந்து நான் ஏன் அப்பப்போ என்னை எடுத்துக்கிறதுன்னா ஒரு எக்ஸாம்பிளாக, இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். துருவன் கதை முடிஞ்சுடுத்து, நம்ம ஏன் இன்னைக்கு துருவன் கதையை பார்த்துட்டு இருக்கோம், அது வந்து நமக்கு உபயோகங்கிறதுனால தான். இதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்மளுடைய ஒரு ஜேர்னிக்கு, பர்சனல் ஜேர்னிக்கு இதெல்லாம் எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள். துவம் பிரத்யேகாத்மனி ததாங்கிறது இந்த இடத்துல கீழே சேர்த்துன்றோம். ததா அவித்யா கிரந்திம் விபேத்ஸ்யசி அப்படின்னு. எப்பொழுது துவம் நீ மனசில் அந்த ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான், சகல விதமான சக்திகளை இருக்கக்கூடிய அந்த பகவான் அனந்தனாக இருக்கிறவன், அவனிடத்துல முன்னுள்ள இருக்கிறவன் வெளில தேட வேண்டாம், எங்கே இருக்கான்னு ஊர் பூரா தேடின்னு இருக்க வேண்டாம். பிரத்யேகாத்மனி பக்திம் பரமாம் விதாய, ஒரு பெரிய பக்தியை வந்து நம்ம அப்படியே ஒரு ஊர்ந்த பக்தியை கொண்டோம் வச்சுக்கோங்க. ததா அப்பொழுது மம அகம் இதி பிரரூடம் அவித்யா கிரந்திம், அகம் மமன்னு வந்து அப்படியே வேரூன்றி இருக்கக்கூடிய இந்த அவித்யாங்கிற முடிச்சு, மாயையினுடைய முடிச்சை மெதுவாக உடைப்பாய். ஃப்யூச்சர் அது வரப்போகிறது, அடுத்த இதில் அத்தியாயத்தில் அது வரப்போகிறது. ஸோ துவம் பிரத்யேகாத்மனி ததா பகவத்யனந்தே
ஆனந்தமாத்திரே உபபன்ன சமஸ்த சக்தோ பக்திம் விதாய பரமாம் சனகைர் அவித்யா கிரந்திம் விபேத்ஸ்யசி மமாஹம் இதி பிரரூடம் சயச்ச ரோஷம் பத்ரந்தே பிரதீபம் ஸ்ரேயசாம் பரம் ஸ்ருதேன பூயசா ராஜன்னு அகதேன யதா ஆமயம். ஒரு மருந்தை கொடுத்து எப்படி நம்ம ரோகத்தை கட்டுப்படுத்துவோமோ அதுபோல நீ எத்தனை படிப்பு படிச்சிருக்க, அந்த படிப்புனால உன்னுடைய கோபத்தை அடக்கணும். படித்தவனுக்கு அடையாளம்னு நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம். இன்னும் படிப்புங்கிறது நமக்கு கோபத்தை அடக்கிறதுக்கு, அந்த ஷட்ரிப்புக்கள் இருக்கோ இல்லையோ அந்த சத்ருன்னுட்டு, அந்த சத்ருக்களை அடக்கிறதுக்கு ஒரு வழி. அதுதான் இங்கே சொல்கிற ஸ்ருதேன பூயசா. வெறுமன படிப்புன்னா படித்ததுங்கிறது இல்லை, கேட்டது. எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் வந்திருக்கும். எத்தனையோ நம்ம பக்கத்தில் கூட சஞ்சாரம் பண்ணுறவாளோட ஆச்சாரியா பாதம் ஆதத்தே பாதம் சிஷ்ய ஸ்வமேதையா பாதம் மற்ற சகபாட்டிபியா இல்லையா பாதம் காலக்கிரமேணச்ச சில ஒரு 1/4 தானாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வரும். அதனால தான் இந்த குழந்தை சின்ன வயசில் இருந்திருந்தா கூட நடுவில் அந்த ஒரு வேகம், அந்த ஒரு கோபம் வந்தது. ஹி ஆக்டட். இன்னைக்கு என்ன சொல்கிறார், ரோஷம் சம்யச்ச, இந்த ஸ்ரேயசாம் பரம் பிரதீபம் ரோஷம் சம்யச்ச தே பத்ரம், உனக்கு பத்ரம் உண்டாகட்டும். இது உபதேசத்தினுடைய சாரம். அதாவது இதுவரைக்கும் சொன்னதுனுடைய ஒரு சாரபூதமாக சங்கேபமாக இருக்கக்கூடிய 2 ஸ்லோகங்கள் 31, 32. தே பத்ரம், உனக்கு நன்மை உண்டாகட்டும். ஏன்னா இப்போ ஸ்ரேயசாம் பரம் பிரதீபம், பிரதீபம்ங்கிறச்சே பிரதிகூலம், நன்மைக்கு மிகவும் பிரதிகூலம், கான்ட்ரடிக்டரியாக இருக்கக்கூடிய இந்த ரோஷம் கோபத்தை, ரோஷம்ங்கிறது கண்மூடித்தனமாக வரக்கூடிய ஒரு செயலை நமக்கு தூண்டுறது, அது ரோஷம். அப்போ அந்த ரோஷம் கோபத்தை சம்யச்ச நீ கண்ட்ரோல் பண்ணு. எதனால், பூயசா ஸ்ருதேன, ஏராளமான உன்னுடைய ஒரு படிப்பு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, என்ன நீ அனுபவிச்சிருக்கியோ. ஸ்ருதம்ங்கிறது இங்கே வேதாத்தியனம். அந்த வேதாத்தியனங்கள்னால நீ உன்னுடைய இந்த இப்போ நன்மைக்கு பிரதிகூலமாக இருக்கக்கூடிய இந்த ரோஷத்தை நீ அடக்கு. சம்யச்ச, சம்யமகாங்கிறோம் இல்லையா, அதுதான் அதனுடைய கிரியாபதம். ஹே ராஜன்னு யதா ஆமயம் அகதேன, அகதேன ஔஷதேன, யதா ஆமயம் ரோகம் நியச்சதி, எப்படி நம்ம ஒரு ரோகத்தை மருந்து போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுவோமோ அதுபோல் நம்ம இப்போ படிப்புனால அந்த கோபத்தை போட்டு அடக்கணும். ஏன உபசிருஷ்டாத்து புருஷாத்து லோகா உத்விஜதே பிருஷம் ந புதஸ் தத்வசம் கச்சேது இச்சன் அபயம் ஆத்மனா. நமக்கு அபயம் வேணும்னு ஒருத்தன் நினச்சான்னா இந்த கோபத்தினால அப்படியே ஒரு ஏன உபசிருஷ்டாத்து புருஷாத்து லோகா உத்விஜதே, உலகமே இஸ் வெரி அனாய்ட். உத்விஜத்தேங்கிறச்சு ஒரு விதத்தில் என்ன சொல்லலாம்னா நடுங்கிறதுங்கிற அர்த்தமும் இருக்குது. உத்விஜத்தைன்னா அப்படியே பயப்படுறாங்கிறது ஒன்று. தே வில் ஆல்சோ அவாய்டு. உத்விஜத்தைன்னா ஒரு பயந்து அவளுக்கு ஐயோ அருவருப்பாக பார்ப்பான்னு அர்த்தம். ஐயோ இவன் பயங்கர கோபக்காரன், இவன் அவாய்ட் பண்ணுறது பெட்டர், அப்படி தானே நினைப்பா ஒரு கோபத்தை காமிக்கிறான். அதனால் இங்கே உலகத்தில் எந்த ஒரு புருஷன் ஆத்மனகா அபயம் இச்சேத்து, தனக்கு பயம் வேண்டான்னு எவன் நினைக்கிறானோ, அதாவது நம்ம பல சமயங்களில் என்ன நினைக்கிறோன்னா, பிகாஸ் வி ஃபியர் சம்திங் வி மாஸ்க் இட் வித் ஆங்கர். நமக்கு ஏதோ ஒன்றுத்துலேருந்து ஒரு பயம் இருக்குது, அந்த பயத்தை மறைக்கிறதுக்கு நம்ம பாதி சமயம் ஒரு கோபத்தை காமிச்சுடுறோம் அந்த இடத்துல. அதனால் ஆத்மனகா அபயம் இச்சன்னு, நமக்கு ஒருவேளை இஃப் வி நீட் அபயம், ஒரு ஃபியர் இல்லாத ஒரு தன்மை நமக்கு வேணும்னு நம்ம நினச்சோம்னா, அதாவது அந்த இடத்துல அபயம்ங்கிறத பயம் இல்லாத தன்மைங்கிறதுனால ஒரு நன்மையை விரும்புகிறோமே எனில், ஆத்மனகா தனக்கு அபயம் நன்மையை இச்சன்னு விரும்பிக்கொண்டு ஒரு புதகா, ஒரு புத்திசாலியானவன் எப்படி பண்ணுவான் அப்படின்னா, எந்த கோபத்தினால மற்றவர்கள் பார்த்து பயப்படுறாளோ தத்வசம் நகச்சேத்து, அந்த கோபத்திற்கு வசத்தை அடைய மாட்டான். அதாவது he will not become under the control of that anger. ஏன்னா ஏன உபசிருஷ்டாத்து, எந்த ஒரு கோபத்தினால், ரோஷேன உபசிருஷ்டாத்து வியாப்தாத்துங்கிறார் ஸ்ரீதர சுவாமி. எந்த கோபத்தினால ஆட்கொள்ளப்பட்ட ஒரு புருஷனிடமிருந்து
புருஷாத் லோகா உத்விஜதே பிருஷம் உத்விஜதே. லோகான்னு உலகமே பார்த்து அப்படியே பயப்படுறது. உலகமே பார்த்து பயப்படுறதுங்கிறச்சே அதுக்கு வசமாக தத் வசம் புதா நகச்சேத். ஸோ ஏனோ உபசிருஷ்டாத் புருஷாத் லோகா உத்விஜதே பிருஷம் மிகவும் ந புதா தத்வசம் கச்சேத் இச்சன் அபயம் ஆத்மனா. இப்போ ப்ராக்டிக்கலாக வரார். அந்நத்து ச துவயா காரியம். இன்னொன்று வேற நீ ஒரு பிரச்சனை பண்ணிட்ட. அடுத்த 2 ஸ்லோகத்தில் அதை சொல்கிறார். குபேரனுக்கு ஒரு அவமானம் வந்துருது இல்லையா இதனால. ஹேளனம் கிரிஷப்ராத்து தனதஸ்ய துவயா கிருதம் யத் ஜக்னிவான் புண்ணியஜனான் பிராத்ருக்னான் இதி அமர்ஷிதா யத் அமர்ஷிதா சன் பிராத்ருக்னான் இது அமர்ஷிதா சன். முதல்ல அதை எடுத்துக்கணும். தன்னுடைய சகோதரனை கொன்னார்கள், அதாவது பிராத்தரம் ஹந்தி இது பிராத்ருக்னா, அது சகோதரனை கொன்றவர்கள் என்று இது அமர்ஷிதா கோபமடைந்தவனாக புண்ணியஜனான் ஜக்னிவான் எது புண்ணியஜனான் யக்ஷர்கள். முன்னாடியே பார்த்தோம் புண்ணியஜனான்னு யக்ஷர்கள். ஸோ புண்ணியஜனான் யக்ஷர்களை நீ ஜக்னிவான் கொன்றாயே, அதனால் இப்போ என்ன ஆயிடுத்து துவயா உன்னால் கிரிஷப்ராத்து தனதஸ்ய ஹேளனம் கிருதம். கிரௌ சேதே மலையில் வசிக்கக்கூடியவர், மலையில் இருந்துருக்கிறவர், அதாவது கைலாச மலையை ஆசிரியத்து இருக்கக்கூடிய, கைலாச மலை மாத்திரம் இல்லை, இந்த குமார சம்பவத்துலேயும் சரி சிவபுராணத்துலேயும், அதாவது அம்பாளை கல்யாணம் பண்ணின்றதுக்கு அப்புறம் பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டோம்னா ஒரு மலைக்கு போய் அவர் ஹனிமூன் போகிறான். அதில் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருப்பார் குமார சம்பவத்தில். ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலை, ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலை. அதனால அவர் கிரௌ சேத்தேன்னா ஒரு மலை மாத்திரம் இல்லை, பல மலைகள் அவருடைய வசத்தில் இருக்குங்க. அதனால கிரிஷான்னு அவருக்கு தான் அப்ராப்ரியேட் நேம். எங்கே பார்த்தாலுமே மலைவாசி அவர் இல்லையா. அதனால கிரிஷ பிராத்து பரமேஸ்வரனுடைய பிராத்தா சகோதரனுங்கிறது இங்கே அவருடைய பிரதான கணம். ஏன்னா நிறையா பணம் அவனுக்கு, தனதா தனத்தை கொடுக்கிறவன், தனத்தை வச்சுருக்கிறவன் மாத்திரமல்ல, he also gives so much. குபேரம் மாதிரி தனத்தை கொடுக்கிறவன் யாரும் கிடையாது. அப்படி சேரிட்டி பண்ணுறவனும் குபேரன் தான். அந்த குபேரன் தன்னுடைய அந்த அலகாபுரியினுடைய போர்ஷன் தான் அந்த கைலாசம். அதை அப்படியே பகவானுக்கு ஒதுக்கி வச்சிருக்கார். அங்கே சிவகணங்களும் பகவானும் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம். அப்படி கிரிஷ பிராத்து அவர் தான் பிரதம கணங்கள்லேயே ஃபோர்மோஸ்ட் குபேரன், பக்தனில் ஃபோர்மோஸ்ட். ஸோ பரமேஸ்வரனுடைய பக்தனாக இருக்கக்கூடிய தனதஸ்ய குபேரனுடைய ஹேளனம் கிருதம், ஒரு அவமானமானது செய்யப்பட்டது உன்னால். எதனால்னா இந்த மாதிரி தன்னுடைய அண்ணாவை கொன்னான்னு வச்சுண்டு அதனால் கோபம் அடைஞ்சு அமர்ஷிதா புண்ணியஜனான் ஜக்னிவான், நீ அந்த யக்ஷர்கள் எல்லாரையும் கொன்னிய யக்ஷர்களினுடைய தலைவன் குபேரன். ஹேளனம் கிரிஷப்ராத்து தனதஸ்ய துவயா கிருதம் யத் ஜக்னிவான் புண்ணியஜனான் பிராத்ருக்னான் இதி அமர்ஷிதா தம் பிரசாதய வத்சாஷு சன்னத்யா பிரஸ்ரயோக்திபிஹி ந யாவத்து மகதாம் தேஜகா குலம் நக அபிபவிஷ்யதி. அடுத்தது தன்னை குறித்து ஒரு அதாவது அந்த குலம் அழியக்கூடாது. குருஜன அபராதம்ங்கிறது குலநாசம். ஸோ குருஜனங்களை நம்ம எந்த தவறு பண்ணோமோ அது உடனே சன்னத்தியா நமஸ்காரம் பண்ணி அவளை ஒரு சந்தோஷப்படுத்தி ஆகணும், அவளுடைய மனசு கிளியர் ஆகணும். ஏன்னா அவளுக்கு கோபம் கிடையாது. அது என்ன ஆகிடும்னா ஒரு வருத்தம் வந்துடும் மனசில். குபேரனுக்கு எனக்கு கோபம் இல்லை, நீ கொல்லலை, ரொம்ப அழகாக பேசுவார் அடுத்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில். காலம்தான் இதை பண்ணித்து. அதனால குபேரனுக்கு அந்த இடத்துல என்னன்னா ஒரு வருத்தம் மனசில். அந்த வருத்தம் போகிறதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு ஒரு நமஸ்காரம், தன்னுடைய ஒரு மனமாற்றத்தை நம்ம தெரிவித்தோம்னா உடனே அந்த பெரியோர்களுக்கு மனசில் ஒரு கிளாரிட்டி வந்துடும். அதுக்காக பிரசாதைய தம் அந்த குபேரனை ஹே வத்ச குபேரனை சன்னத்தியா நமஸ்காரம் செய்வதனாலையும் பிரஸ்ரய உக்திபிகி வணக்கம் கூர்ந்த ஒரு வார்த்தைகளினாலும்
ஆஷு பிரசாதைய சீக்கிரமா அவரை நீ வந்து சந்தோஷப்படுத்து. யாவது எதற்குள், அதாவது இந்த மீன் டைம் நம்மளுடைய குலம் வந்து அப்படியே அழியக்கூடாது அந்த மாதிரி. நகா குலம் தேஜஹா ந அபிபவிஷ்யத், மகதாம் தேஜஹா ச நகா குலம் ச ந அபிபவிஷ்யதி. எதனால் நம்மளுடைய குலமும் மகதாம் தேஜஹா ஒரு பெரிய தேஜஸும் மகான்களினுடைய தேஜஸானது நகா குலம் நம்மளுடைய வம்சத்தை யாவது ந அபிபவிஷ்யதி எந்த அளவில் கெடுக்காதோ அந்த அளவுக்கு நீ வந்து போய் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி வார்த்தைகளை சொல்லி அவரை நீ வந்து சந்தோஷப்படுத்து, மரியாதை பண்ணி அவரை சந்தோஷப்படுத்துங்கிற. ஸோ மகதாம் தேஜகாங்கிறது இது குபேரனுடைய ஒரு தேஜஸை பற்றி சொல்கிறது. பெரியோர்களுடைய அந்த தேஜஸ் என்ன ஆகும்னா ஒரு க்ஷணத்தில் குலத்தையே நாசம் பண்ணிடக்கூடும். அந்த மகதாம் தேஜகா குபேரன் மாதிரி இருக்கக்கூடிய பெரியோர்கள் மகான்களினுடைய ஒரு பிரகாசமானது நகா குலம் நம்மளுடைய குலத்தை யாவது ந அபிபவிஷ்யதி எவ்வாறு கெடுக்காதோ அவ்வாறு தம் அந்த குபேரனை சன்னத்தியா நமஸ்காரத்தினாலும் பிரஸ்ரய உக்திபிகி வணக்கம் கூர்ந்த அல்லது ஒரு மரியாதை சேர்ந்த ஒரு வார்த்தைகளினால் ஆஷு பிரசாதய. ஏவம் ஸ்வயம்புவ பௌத்திரம் அனுசாஸ்ய மனுர்த்ருவம் தேன அபிவந்திதா சாக்கம் ரிஷிபிஹி ஸ்வபுரம் யயவ். இவ்வாறு ஸ்வயம்புவ மனுவானவர் ஸ்வயம்புவா மனுஹோ ஸ்வயம்பு மனுவான இவர் ஸ்வயம்புவ மனு பௌத்திரம் அனுசாஸ்ய பௌத்திரம் துருவம் அனுசாஸ்ய பேரனான துருவனை அனுசாஸ்ய உத்தானபாதரனுடைய பிள்ளை இல்லையா. ஸோ ஸ்வயம்புவ மனுவனுடைய பிள்ளை உத்தானபாதர் அவருடைய பிள்ளை ஆகையினால பேரனான துருவனை அனுசாஸ்ய உபதேசம் செய்துவிட்டு தேன அபிவந்திதா அந்த துருவனால் நமஸ்கரிக்கப்பட்டவராக ஸ்வயம்புவ மனு ரிஷிபிஹி சாக்கம் ரிஷிகளோட கூட தானே வந்து சொன்ன. அதுதான் ரிஷி வந்து மனசில் நீ வந்து இந்த நாராயணனை நினச்சிக்கோன்னெலாம் நம்ம பார்த்தோம் முன்னாடி. ஸ்வபுரம் யயவ் தன்னுடைய நகரத்திற்கு திருப்பிச் சென்றார். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் சதுர்த்தஸ்கந்தே ஏகாதசோத்தியாய. இதோட 11வது அத்தியாயம் முடிஞ்சுது. 12வது அத்தியாயம் அத துவாதசோத்தியாய ஸ்ரீதர சுவாமியினுடைய ஸ்லோகத்தை ஆரம்பிச்சுடலாம். துவாதசே தனதேன அபிநந்தித புரம் ஆகதः யஜ்ஞைரிஷ்ட்வா ஹரே ஸ்தானம் ஆருரோஹ இதி கீர்த்தியதே. துவாதசே இந்த 12வது அத்தியாயத்தில் தனதேன அபிநந்திதா தனதேன குபேரனால் அபிநந்திதா போற்றப்பட்டவனான அதாவது கொண்டாடப்பட்டவனான துருவன் புறம் ஆகதா தன்னுடைய நகரத்திற்கு திரும்பி வந்து யஜ்ஞைஹி இஷ்ட்வா யாகங்களினால் இஷ்டுவாங்கர்ச்சு யஜ்ஞ ரூபமாக யஜ்ஞ புருஷனாக இருக்கக்கூடிய பகவானை யாகம் செய்துவிட்டு சந்தோஷம் செய்துவிட்டு ஹரேஹே ஸ்தானம் ஆருரோஹ இது கீர்த்தியதே ஹரியனுடைய ஸ்தானமான அந்த உத்கிருஷ்ட ஸ்தானத்திற்கு சென்றான், வைகுண்டத்திற்கு சென்றான். இது கீர்த்தியதே என்று இந்த 12வது அத்தியாயத்தில் கூறப்பட்டிருக்கு. மைத்ரேய உவாச்ச த்ருவம் நிவృத்தம் பிரதிபுத்திய வைஷசாத் அபேத மன்யும் பகவான் தனேஸ்வரः தத்ராகதச்சாரண யக்ஷ கின்னரைஹி சம்ஸ்தூயமானோ அபியவதத் கிருதாஞ்சலிம். வைஷசாத் நிவృத்தம் த்ருவம் பிரதிபுத்திய அவனுடைய மனசு வந்து மனு சொன்ன உடனேயே சொல்லிகிட்டே இருக்கிறச்சு. சில சமயம் நமக்கு வந்து ஒரு வார்த்தை சொன்ன எத்தனையோ வார்த்தைகள் சொல்லலாம், இல்லை ஒரு வார்த்தை சொல்லலாம். ஆனால் ஆஸ் சம்ஒன் இஸ் அட்வைசிங் அஸ் அண்ட் நமக்கும் வந்து உகந்த பர்சனாக இருந்ததுன்னா, இப்போ எதிரி நமக்கு வந்து உபதேசம் பண்ணாலும் கேட்க மாட்டோம், அதையும் கேட்கணும். எதிரிட்டேருந்து ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் அதை வாங்கிக்கணும் நம்ம, அதுதான் அங்கே. ஆனால் நமக்கு பிடிச்ச பர்சன்னு சொல்லி அவர் வந்து நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணினான்னா அவள் சொல்கிறச்சேயே நமக்கு வந்து மனசு சாந்தமாகுமா இல்லையா? அப்படியே அந்த புகுன்னு இருக்கக்கூடியது அப்படியே மெதுவாக அடங்கும். இந்த அம்மா குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணுறது பார்க்குறச்சே தெரியும். அந்த குழந்தை அப்படியே கோவத்தோடு வரும் விளையாடிட்டோம். அது வந்து அப்படியே புசுன்னு ஒரு கோவத்தில் இருக்கும், கண்ணுலேருந்து அப்படியே ஜலம் வேற வந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து எப்படி துருவன் வர்றச்சே அம்மா சாந்தனப்படுத்தினாலும் அந்த மாதிரி
இங்கே அப்படியே மெதுவாக சொல்ல 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 இல்லைடா கண்ணா அப்படின்னுட்டு நம்மளும் தடவி தடவி சொல்லுவோம் இல்லையோ அந்த மாதிரி அப்போ அப்படியே அந்த ஸ்ருதி குறையும்ல அந்த மாதிரி இங்கே துருவனுக்கும் வைஷசாது நிவத்தம் வைஷசம்ங்கிறது யுத்தம் அந்த யுத்தத்திலிருந்து திரும்பினவன் இந்த வதாத்துன்னு அர்த்தம் வைஷசம்னாலே ஹிம்சா அந்த இம்சையிலிருந்து வதம் கொலை என்ற ஒரு முயற்சி இல்லையா அதை தானே பண்ணான் அதிலிருந்து நிவத்தம் திரும்பியவனாக துருவம் பிரதிபுத்திய அவனை அறிந்து பிரதிபுத்திய ஞாத்வா துருவன் இந்த மாதிரி தன்னுடைய ஒரு முயற்சியிலிருந்து திரும்பிட்டாங்கிறத புரிஞ்சுண்டு அபேதமன்யும் கோபம் அற்றவனாக இருக்கும் அவனை பகவான் கிருதாஞ்சலிம் நமஸ்காரம் செய்திருக்கும் அவனை ஸோ தனேஸ்வரா குபேரன் பகவான் தனேஸ்வரா தத்ர ஆகதா அங்கு வந்து சாரண யக்ஷ கிண்ணரைஹி சம்ஸ்தூயமானஹா அங்கே இருக்கக்கூடிய யக்ஷ சாரண கிண்ணறர்கள் இதெல்லாம் ஒவ்வொரு தேவயோனிகள் சாரண பாடுறவா சித்தச்சாரண கணசேவித அப்படின்னு வருது இல்லையா அதனால சாரணங்கிறது ஒரு டைப் ஆஃப் தேவயோனி யக்ஷங்கிறத தான் இத்தனை நேரம் பார்த்துட்டு இருந்தோம் குபேரன் தான் அவர்களுக்கு தலைவன் கிண்ணறங்கிறதும் பாடுறவர்கள் கந்தர்வர்கள் மாதிரி அவர்களும் பாடுறவர்கள் சாரணர்கள் ரெண்டுமே உண்டு சாரணங்கிறது பாடுறவா ஸோ சாரண யக்ஷ கிண்ணரைஹி சம்ஸ்தூயமானஹா போற்றப்படுகின்றவனான அந்த தனேஸ்வரஹா குபேரன் அபேதமன்யும் கிருதாஞ்சலிம் இங்கே அதை ரெண்டுத்தையும் சேர்ந்துட்டோம்னா இன்னும் அழகாக இருக்கும் அதாவது இத்தனை நேரம் வைஷசாது நிவத்தம் துருவம் பிரதிபுத்திய அந்த வதம்ங்கிற ஒரு விஷயத்திலேருந்து திரும்பிட்டான் அப்படின்னு ஞாத்வா புரிஞ்சுண்டு தனேஸ்வரஹா தத்திர ஆகதா அங்கே வந்ததுக்கப்புறம் நேர பார்க்கறச்சு கோபம் இல்லையே அப்படின்னு புரிஞ்சுட்டார் அபேதமன்யும் கிருதாஞ்சலிம் நமஸ்காரம் பண்ணியிருக்காங்கிறது இப்போ தானே தெரியும் ஏன்னா அவன் வந்த உடனே தானே நமஸ்காரம் பண்ணுவார் இல்லையா துருவன் ஸோ அதனால் தத்திர ஆகதா தனேஸ்வரா அங்கே குபேரன் வந்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய சாரண சித்தர்கள் யக்ஷர்கள் கிண்ணறர்கள் இவர்களால் போற்றப்பட்டவரான அந்த குபேரன் கிருதாஞ்சலிம் அபியவதது நமஸ்காரம் செய்கின்றவனான அதாவது கைகூப்பியவனான அந்த துருவனிடம் அபியவதத் கூறினார் தனத உவாச்ச குபேரனுடைய வார்த்தைகள் போபோஹோ க்ஷத்ரிய தாயாத பரிதுஷ்டோஸ்மி தே அனக யத்வம் பிதாமக ஆதேசாத் வைரம் துஸ்தியஜம் அத்தியஜா ஹே க்ஷத்ரிய தாயாத போபோஹோ க்ஷத்ரிய தாயாதன்னு க்ஷத்ரியர்களுக்கு தாயாதன் இந்த பங்கு ஏற்பவன் தாயாதன்னு பங்கு ஏற்பவன் ஸோ விச் மீன்ஸ் புத்திரன் க்ஷத்ரியர் வம்சத்தில் பிறந்தவன் எடுத்துக்கணும் அவ்வளோதான் அதில் ஒன்றும் பெரிய சிக்னிஃபிகன்ஸ் இல்லை க்ஷத்ரிய தாயாத இன்னொன்று க்ஷத்ரியனுங்கிறதுனால அதுக்குண்டான ஒரு ரோஷம் உடனே வந்துடும் இல்லையோ விஸ்வாமித்திரர் ரிஷியாக ஆனதுக்கப்புறம் கூட அவருக்கு வரலையா யாராவது வந்து கேட்ட உடனே சரி இன்னொரு சொர்க்கத்தை நான் வந்து சிருஷ்டி பண்ணுறேன்னு ஆரம்பிக்கலை அந்த மாதிரி இங்கே வந்து க்ஷத்ரிய வம்சத்திலேயே பிறந்தவன் அந்த ராஜாவாகவே இருப்பவன் அவனுக்கு எவ்வளோ ஒரு பௌருஷம் இருக்கணும் அதை நினைவுபடுத்தி கூறுறார் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ரெடிகமெண்ட்டுன்னு இல்லை ஹே க்ஷத்ரிய தாயாத தே அனக பாபம் செய்யாதவன் நீ பரிதுஷ்டா அஸ்மி தே உன்னிடத்தில் எனக்கு என்ன சந்தோஷம்னா எது துவம் பிதாமக ஆதேசாத்து உன்னுடைய தாத்தானுடைய ஆதேசத்தினால அட்வைஸ் உபதேசத்தினால துஸ்தியஜம் வைரம் அத்தியஜா விடவே முடியாத ஒரு விரோதத்தன்மையை விட்டுட்டியே துஸ்தியஜம்ங்கிற விரோதம்ங்கிறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு லெட் கோ ஆஃப் எனி ஆங்கரில் என்னதான் இருந்தாலும் எல்லாம் வந்து ஓகே சாரி எல்லாம் சொன்னாலும் அது இன்னமும் அது எங்கேயோ ஒரு ஓரத்துலன்னு நம்ம பேசலை ஆனால் அந்த அளவுக்கு கூட ஒரு கோபம் அவன்கிட்ட இல்லை அந்த குழந்தைகிட்ட ஏன்னா பகவான் பூர்ணமாக அவன் வந்து அனுபவிச்சிருக்கான் அதனால் ஒரு க்ஷணத்தில் அவனால் கோபத்தை விட முடியாது அதை வந்து இவர் புரிஞ்சுன்னு இருக்கார் அதனால தான் குபேரன் வந்த மொமெண்ட்டில் இங்கே வந்து கோபம் இல்லாத கையை கூப்பறான் துருவன் அதை நோட் பண்ணி இப்போ குபேரன் சொல்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அவங்ககிட்டக்க தாத்தா பேச்சை கேட்டு நீ வந்து விடவே முடியாத ஒரு விரோதத்தன்மையை விட்டியே துஸ்தியஜம் வைரம் அத்தியஜா இதெல்லாம் தான் நம்ம கற்றுக்கணும் மனப்பூர்வமாக நம்ம எப்படி இன்னொருத்தரை அக்செப்ட் பண்ணுறதுங்கிறது இந்த பாயிண்ட் இங்கே தெரியறது பாருங்க ந பவான் அவதீத் யக்ஷான்
ந யக்ஷாஹ பிராதரம் தவ கால ஏவ ஹி பூதானாம் பிரபுஹு அப்யய பாவயோஹோ. இந்த பூதானாம் பூதங்களினுடைய அப்யயங்கிறது மிருத்யு, பாவங்கிறது உண்டு பண்ணுறது. ஸோ அதான் பூத பாவனகாங்கிறோமே, பூதானு பாவயதி சிருஜதி, அதனால ஜன்மா. பாவகாங்கிறது ஜன்மா, அப்யயகாங்கிறது மிருத்யு, மரணம் ஜன்மா. இது ரெண்டுக்குமே பிரபு யாருன்னா காலஹா ஏவ, நீ காரணம் இல்லை. ஏன்னா விரோதத்துக்கு காரணமே இல்லையே இந்த இடத்துல. வாட் இஸ் த காரணம்? என்ன காசங்க? யக்ஷர்கள் உன்னுடைய பிராத்தாவை கொன்னாங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் நீ யக்ஷர்களை கொன்னங்கிற ஒரு காரணம் இருக்கலாம். அதனால இப்போ நம்ம 2 பேரும் பேசிக்காத மூஞ்சி எதிர்ப்பின்னு போகலாம். அது இல்லை. ஏன்னா போத் ஆஃப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட், இங்கே பிடிச்சி இழுத்துன்னு இருக்கிறவர் காலம்தான். ஸோ காலஹா ஏவ பூதானாம் பிரபு அப்யய பாவயோஹோ. ந பவான் யக்ஷானு அவதீத், நீ யக்ஷர்களை கொல்லல. யக்ஷாக தவ பிராத்தரம் ந, யக்ஷர்களும் உன்னுடைய பிராத்தா சகோதரனை கொல்லலை அப்படின்னு சொல்கிறார். இதோட நிறுத்திப்போம். வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. ரொம்ப அழகான எக்ஸ்பிளனேஷன். அடுத்த வாரம் டைம் மாறுது இல்லையா உங்களுக்கு? ஆமாம் ஆமாம், நான் மெசேஜ் அனுப்புகிறேன். தேர்ஸ்டே கிளாஸ் ரெகுலராக இருக்கும். தேர்ஸ்டே கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் குரூப்பில் மெசேஜ் சண்டேல மாறுது இல்லையா? ஆமாம் ஆமாம், நான் சண்டே மெசேஜ் அனுப்புகிறேன், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால நான் தேர்ஸ்டே அதே டைம் தான். சரியா? ஓகே, தேங்க்யூ.